அனைவருக்கும் வணக்கங்க. இதுதான் எங்கள் வீட்டு முன்னாடி இருக்க செடி. பாருங்கள், அந்த செடியில் பாவக்காயெல்லாம் இருக்கா பாருங்கள். இப்போ எங்கள் சூழ்நிலை, நாங்கள் வீட்டுக்குள்ளே சமைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு இடம் பத்தலை. அதனால் நான் என்னடா செடியை காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இது எங்களுடைய என்ட்ரன்ஸு. இதுதான் எங்களுடைய என்ட்ரன்ஸு. இந்த பக்கம் அப்படியே திரும்பினீங்கன்னா கடை. நாங்கள் இவங்களுக்காக அப்படியே வச்சுருக்கோம். ஏன்னா வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. இது கடை. சும்மா இருக்கக்கூடாது இல்லைங்களா, இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும். அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு கடை பாருங்கள். இதுதான் எங்கள் கடை. இதுதான் எங்கள் கடை. சும்மா சிறுசு தாங்க. இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டு கதவுக்கும் தகுந்தாப்புல சும்மா சிம்பிளாக கடை வச்சுருக்கோம். நான் இந்த கிச்சன் உள்ளே தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு இடம் பத்தாது அப்படிங்கிறதுனால பாருங்கள், நான் வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டேன். இந்த கிச்சன் எங்கே இருந்ததுன்னா, பாருங்கள், இந்த கிச்சன் இந்த இடத்துல இருந்தது. நான் இன்றைக்கி தான் நான் மாற்றியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே பாப்பா. இவன் பாப்பா. இவன் பேர் மீனுக்குட்டி. இது எல்லாருக்கும் மூத்த பொண்ணு ரோசி அம்மா. இவ சாசி பொண்ணு. சாசியும் சேனும் இங்கே படுத்துக்குவாங்க. எங்கே சேனை காணோம், சவுண்டு கேட்குது பாருங்கள். சேனை நான் தொலாவி பிடிச்சிட்டேன். கீழ் ரூமில் இருந்த குட்டிங்கக்கிட்ட போய் வம்பு பண்ணிட்டு வந்தால் கூப்பிட்டு வந்துட்டேன். இது சேன், இது சாசி. அப்புறம் இவங்களெல்லாம் சொல்லிட்டேன். இவ கமலி பாப்பா. கமலி, அச்சோ கமலி பாருங்க, மறுபடியும் கிளம்பிட்டான். இருங்க ஒரு நிமிஷம். இது கமலி பார்ப்பாங்களா. அப்புறம் அப்படியே யூட்டன் போட்டோம்னா, இது நான் சொல்லிகிட்டே ஏற்கனவே அவள் பார்ப்பான். இது பைரா குட்டி. பாப்பானா அவளுக்கு மகாலட்சுமிங்கிற பேர் இருக்குது. பாப்பான்னு செல்லமாக கூப்பிடுவோம். பைரா குட்டி, பைரா.